கடந்த ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் காவல்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்வதற்கு பயன்படுத்திய அந்த கொலையாளிகளுக்கு வெடிகுண்டுகள் கைமாற்றம் செய்யப்பட்டது என்ற தகவல் அந்த காவல்துறையினரின் 1,00,000க்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிபதிகள் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உயர் பாதுகாப்பு உடைய இந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டுகள் எவ்வாறு பரிமாற்றம் செய்யப்பட்டது என்பது தொடர்பாக தனியாக விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு விசாரணை ஜனவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகத்திற்குள் கொலையாளிகள் ஏன் அங்கு கொலைக்கான பொருட்களை வெடிகுண்டுகளை அங்கு பரிமாற்றம் செய்வதற்கு எப்படி அனுமதிக்கப்பட்டது, அது எவ்வாறு இந்த நிகழ்வு நடந்தது என்பது குறித்து தனியாக விசாரித்து காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பல வழக்கறிஞர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த வெடிகுண்டானது நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே வழக்கறிஞர்கள் மூலமாக அது கொலையாளிகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து இந்த கொலை வழக்கு விசாரணை மற்றும் வெடிகுண்டு பரிமாற்றம் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக காவல்துறை தனியாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். பவித்ரா.